ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ரொம்ப 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 மாதம் கழித்து என்னோடய ஒரு லாங் வீடியோ. ஏன்னா என்னால் ஃபுல்லாக ஷார்ட்ஸில் மட்டுமே கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் லாங் வீடியோ போடலாமேன்னு போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, மீன் குழம்பு, இந்த நண்டு தொக்கு, எறா வறுவல் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ அன்றைக்கி மெனு கொஞ்சம் ஜாஸ்திங்கிறனால மார்னிங் எழுந்திரிச்ச உடனேவே நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே காலியாக இருந்தது. எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கூட பார்த்திங்களா, என் குட்டி கும்மாளமும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அது நம்ம ஹெல்ப்புன்னு சொல்லலாம், தொந்தரவுன்னு சொல்லலாம். ஹெல்ப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது, தொந்தரவுன்னு நினச்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கு கோவம் வந்துடும். வேறு வழி இல்லைல்ல. அவங்கள நம்ம டிவி காட்டாமல், நாங்கள் ரொம்ப ஃபோன் காட்டாமல் வச்சுருக்கோம். அப்போ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நம்மக்கிட்டக்க எல்லாத்தையும் கலைச்சி தான் போடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். எங்களோட இன்னையோட டே எப்படி ஸ்பெண்ட் ஆச்சுன்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் என்னை சந்தோஷப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன். டிஃபனுக்கு தொட்டுக்க எதுவும் இல்லை. ஸோ சங்கரா மீன் குழம்பு வச்சு அதே தோசைக்கு தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு நான் ஃபஸ்ட்டு இப்படி தான் வைக்கணும்னு எதில் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஜெயா டிவி, சன் டிவிலலாம் சமையல் ப்ரோக்ராம் போடுவாங்கள்ல, அதில் ஒரு மண்பானை சட்டியில் மீன் குழம்பு செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்கன்னா, எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி, வெந்தயம் எல்லாம் போட்டு, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்படின்னா தக்காளி உருவே இருக்கக்கூடாது, நல்லா இதுவான மாதிரி நல்லா வதங்கின அப்புறமா தான் புளி கரைச்சல் ஊற்றி செஞ்சாங்க. அப்போ ஃபிக்ஸ் ஆனது மீன் குழம்பு இப்படி தான் வைக்கணுன்ட்டு. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதே மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி தக்காளி நல்லா கொலைய வேக வச்சுட்டு அப்போ பண்ணும்போது அதில் மிளகாப்பொடி ஸ்மெல்லும் போயிடும், டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக, குழம்பு திக்காக வரும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு தோசைக்கு வச்சு டிஃபன் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். அப்புறம் லஞ்சுக்கு சாதம் வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பக்கம் அரைச்சிட்டு, நண்டு தொக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலேருந்தே இந்த மீன் குழம்புக்கு நண்டு தொக்கு வச்சாங்கன்னா ஒரு கை சோறு எனக்கு எக்ஸ்ட்ரா உள்ளே போயிடும். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். சுட சுட சாதம் போட்டு அந்த மீன் குழம்பு ஊற்றி நண்டு தொக்கு பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு தொக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெயில் சோம்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதங்கின அப்புறமா மிளகுத்தூள், இடித்த ஜீரகம் போட்டு அது எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆகி வந்த அப்புறமா மிளகாப்பொடி எல்லாமே போட்டுடணும். போட்டுட்டு அப்புறமா தான் நீங்கள் நண்டு போடணும். ஏன்னா நண்டு போட்டுட்ட அப்புறம் ஏதோ ஒன்று மறந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக உப்போ இல்லை மிளகுத்தூளோ போட்டோம்னா ஒழுங்காக மிக்ஸ் ஆகி வராது. ஸோ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ட அப்புறமா நண்டை போட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டு எடுத்திங்கன்னா நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலைன்றது இந்த எறாவை க்ளீன் பண்ணுறது தாங்க. கையில் வச்சு நானும் ஆப்ரேஷன் பண்ணுவேன். அவ்வளோ நேரம் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன். அப்போ கூட அந்த க்ளீனிங் கையெல்லாம் ஊறி போயிடுமே தவிர, தண்ணியில் கை வச்சு எறாவை க்ளீன் பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது ஆனால் பெரிய எறாவாக கண்டு இங்கே பெங்களூரில் அவங்க ஸ்கின்னை அவங்களே எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த நடுவில் இருக்க நரம்பு இருக்கும்ல, அழுக்கு மாதிரி,
அதை மட்டும்தான் எடுக்கணுன்றனால இங்கே அதுவும் அளவு கம்மியாக ஒரு 1/4 கிலோ நம்ம வாங்கினாலே 18லேருந்து 20 நண்டு தான் எறா தான் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக போயிடுது. ஆனால் இந்த சின்ன சின்ன எறா இருக்கும்ல, அதை வாங்கி எங்கள் வீட்டில் வச்சாங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆக்குவேன் பாருங்கள், அவ்வளோ நேரம் ஆக்குவேன். ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 10th ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா நண்டும் சாப்பிட மாட்டாங்க, எறாவும் சாப்பிட மாட்டாங்க. ஜஸ்ட்டு வாங்கினா சமைச்சு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுவும் அவங்க டேஸ்டிங்லாம் பார்க்காமலே நல்லா சமைப்பாங்க. ஸோ க்ளீனிங் வந்து ஃபுல்லாகவே நண்டு எறா கிட்டத்தட்ட 10th கூட இல்லை, 7th 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு நான் அந்த பொறுப்பை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எறா வந்து க்ளீன் பண்ணது எனக்கு பெரிய கஷ்டமான வேலை. எறா வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தொக்கு பண்ணேன், செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்தது. கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கை நிறையா எவ்வளோ கருவேப்பிலை எடுத்துக்க முடியுமோ எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3-4 பல் பூண்டு போட்டுட்டு, ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூனு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, கல் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, மிளகு கொஞ்சம் எல்லாமே போட்டு மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, அது கூடவே வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா சின்னதாக, பச்சை மிளகா சின்ன ஒரு துண்டு போட்டு நல்லா வந்துட்டு அதை வந்து இதான உடனே இதை மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சோம்ல மிக்சியில், அந்த மசாலாவை போட்டு கிண்டி அதிலே ப்ரான் போட்டு கிண்டிட்டு தண்ணி, அந்த ஜாரில் இருக்க தண்ணி மட்டும் அலசி ஊற்றி ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ எடுத்து கிண்டி மட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கிண்டி மட்டும் விட்டு திக்கு தொக்காக எடுத்து சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, காரம் சாரமாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட நீங்கள் அந்த மசாலா அரைக்கும்போது கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 பொடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாம் செஞ்சு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் டிமார்ட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்டில் நான் செடி வச்சுருக்கேன்ல, அதுக்கு வந்து ப்ராப்பரான பாட் இல்லை. தக்காளி செடிலாம் பெருசாகிடுச்சு. ஸோ அது இப்போவே மாற்றினா தானே, இடம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி போன தடவை டிமார்ட் போகும்போதே நாங்கள் பார்த்தோம். பட் ஆனால் ஸ்டாக் அவுட் ஆகிருந்தது இந்த பிளான்ட் வைக்கிற பாட்லாம். இந்த தடவை போனப்போ கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த டிமார்ட் போகும்போது மட்டும் எவ்வளோ தான் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த கம்மி பண்ணுங்கள் நம்ம மூளை வந்து சொன்னாலும் நம்ம கை இருக்குல்ல, அது கேட்கவே கேட்காது. சரி, நானும் இந்த பிளாஸ்டிக் செக்ஷன்லாம் போகக்கூடாது, கப்பு செக்ஷன், செராமிக் போகக்கூடாதுன்னு நினச்சாலும் கண் அங்கே பார்த்ததும் கையை ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது. எனக்கு இந்த செராமிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிளாஸ் ஜாரு இதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ யூடியூப்காக அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும். மண்பானை சட்டி அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும்னு நிறைய ஆசை. அதனாலே ஒன்று ஒன்றா வாங்க போயிடுறது. எல்லா ப்ரொவிஷன்ஸ் தான் நிறையா வாங்கியிருந்தோம். கொஞ்சம் இந்த கிளாஸ் ஜாரு, அப்புறம் வந்து டீ கப்ஸ் வாங்கியிருந்தோம். டீ கப்ஸ்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்தது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் சென்னை டிமார்ட்டில் பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டீ கப் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் இருந்தது. இங்கே வந்து அது வந்து 22 ருபீஸோ 30 ருபீஸ்க்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் வாங்காமல் வர முடியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மெயினாக இந்த செடி வைக்கிற தொட்டி வாங்கிட்டேன். ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ப்ரைஸும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. எங்கன்னாலாம் வந்து ஆன்லைனில் ஹேர் க்ரோத்துக்கு பார்த்தா ரொம்ப ரேட் ஜாஸ்தி சொல்கிறாங்களே, நம்மளே ரெடி பண்ணலுமேன்னு சொல்லிட்டு வெட்டி வேறு, ரோஸ்மேரி இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஐட்டம்ஸ் போட்டு ஹோம்மேடாக நானே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் வந்து நான் அதை எப்படி ரெடி பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து எப்படியும் நான் வந்து ஒரு 2 லிட்டர் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். இருந்தாலும் அதில் போட்டிருக்க ஐட்டம்ஸே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. சரி ஓகே, இன்னும் ஒரு லிட்டர் வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய், அப்புறம் வெர்ஜின் கோகோனட் ஆயில் இருந்தது. ஸோ அது ஒரு 1/2 லிட்டருக்கு வாங்கியிருந்தேன். ஓவராலாக பர்ச்சேசிங் நல்லா தான் போச்சு. டிமார்ட்டில் சும்மா இல்லாமல் வெளியே இருக்க கடையில் வந்து பாவ் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் என்ன பாவ் பஜ்ஜி, நம்ம ஊரில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நானே சூப்பராக செய்வேன், வாங்க செஞ்சு கொடுக்குறேன்ட்டு 2 பன்னு வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேக்கெட், ஒரு பேக்கெட் வாங்கினா பரவாயில்ல. ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் நான் எப்படி பாவ் பஜ்ஜி செஞ்சேன், எந்த மாதிரி வந்ததெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். செடியை வேறு மாற்றி வைக்கணும். இங்கே வந்து செம்ம மழை, பெங்களூரில் ரொம்ப குளிராக இருந்தது. அதனால் சுக்குமல்லி காஃபி போட்டு குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன்.
மார்னிங்லேருந்தே கரண்ட் இல்லாதனால கரெக்டாக நான் போட்டு ஃபில்டர் பண்ணுற நேரம் பார்த்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.